அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயாத் அஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அது உங்கள் சுய ஜாதகங்கள், உங்களுடைய எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள், உங்களுடைய ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு சொன்னால் அது உங்களுடைய பிறந்த நேரம். அந்த பிறந்த நேரத்தில் ஒரு சில பேருக்கு இல்லை, மேக்சிமம் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் ஒரு பிழை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அந்த 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்கு மாறிடுமான்னு கேட்டால் உண்மையாகவே மாறிடுது. நிறையா பேருடைய ஜாதகங்களில் நின்ற உபநட்சத்திரம் மாறிடுது. இப்போல்லாம் டெக்னாலஜி அப்டேட் இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஒரு முக்கியமான ஒரு டைம் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுடைய ஜாதக கணிதத்தை நம்ம எக்ஸாக்டாக துல்லியமாக அந்த ஒரு டிகிரி சுத்தமாக கணிக்கும் பொழுது தான் உங்களுக்கான பலன்களை மிக துல்லியமாக சொல்ல முடியும். அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபோன் கன்சல்டேஷனுக்கான நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். அதுக்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர், இந்த 4 டீட்டெயில்ஸுமே எனக்கு நீங்கள் அனுப்பிச்சுடலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். டைரக்ட் கன்சல்டேஷன் நங்கநல்லூர், தில்லை கங்கா நகர், இந்த சப்வேக் பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. டைரக்ட் கன்சல்டேஷனுக்கான நம்பரும் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு, ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன சந்திக்கலாம். உங்களுக்கான தகுந்த ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் மார்ச் 29ஆம் தேதி 2023 புதன்கிழமை, சுபக்கிருத் வருடம் பங்குனி மாதம் 15ஆம் திருநாள், திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, அஷ்டமி திதி. ஸோ அஷ்டமி திதி அப்படின்னா என்ன அர்த்தம்? 8ஆம் திதி அப்படின்னு அர்த்தம். ஸோ 8ஆம் திதியில் பொதுவாக என்ன பண்ணணும்? திருஷ்டிஸ்தானம் பரிகாரம் செய்யக்கூடிய நாள். மூதாதியர்களில் நெகட்டிவாக யாராவது இருந்திருந்தாங்களோ இல்லை இறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்ததுங்கிற பட்சத்தில் இந்த திதியில் நீங்கள் அதற்கான பிராயச்சித்தங்கள் பண்ணும் பொழுது, பரிகாரங்கள் பண்ணும் பொழுது, தர்ப்பணங்கள் கொடுக்கும் பொழுது, வழிபாடுகள் செய்யும் பொழுது, படையல் வைத்து நீங்கள் கும்பிடும் பொழுது உங்களுக்கான மோட்சத்தை கொடுப்பார். அதாவது அந்த தடைகளை உடைத்து கொடுக்கக்கூடிய நாளாக மாறும். இதெல்லாம் வந்து சாதாரண வார்த்தைகள் கிடையாது. நீங்கள் உங்கள் ஜாதகங்களில் ஒன்று தெளிவாக கண்ணில் ஸ்பிளிட் பண்ணி பார்க்கலாம். இதனால தான் இது நடந்தது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஆமாம் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே புரிஞ்சுக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா இது கரெக்டாக தப்பான ஒரு செகண்டில் கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா ரீசன் என்ன, இந்த துல்லியத்தன்மைங்கிறது இந்த அஷ்டமி திதி அன்னைக்கு நீ ஈஸியாக எடுக்க முடியும். மறைந்த பொருள், மறைபொருள் ரகசியத்தை கண்டுபிடிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லுவோம். மெயினாக விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்துக்காரங்களுக்கு, அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலேயே தையில சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டா அப்புறம் நல்லா நிம்மதியாக இருக்கும். ப்ரெஷருங்கிறது இருக்காதுன்னு சொல்லலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான வீரியம், அபாரமான கோபம், அபாரமான சைக்கலாஜிக்கலி மற்றவங்களை அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். மெயினாக இண்டோர் ஸ்டேடியம்ஸில் ஏற்படக்கூடிய ஸ்போர்ட்ஸ் மேட்ச்சில் கலந்து கொண்டக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, மேஷ ராசி இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் அவங்க தான் ஜெயிப்பாங்க. அத்லீட்ஸ்க்கெலாம் சூப்பரான நாள் சொல்லலாம். வேகமாக நீங்கள் பயணிக்கக்கூடிய நாள், அந்த வேகத்தை விவேகத்துடன் வெற்றி கொள்ளக்கூடிய நாள். ஏன்னா கேத்து இருந்ததுன்னா அந்த இடத்துல விவேகம் வந்துடும். மிகப்பெரிய நாளாக இருக்கப்படுது. மற்றவங்களை பற்றி ஒரு ரகசியம் அறிந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை. அதிகபட்சமான சூடான விஷயங்களை, சூடான வார்த்தைகளை உபயோகிக்காம இருக்கணும். நான் செவ்வாய் கேதுடைய காம்பினேஷன் பொதுவாக தேவைக்கு அதிகமாக வந்து நம்ம வார்த்தையை உபயோகிச்சிருவோம். அதாவது கட் பண்ணுற மாதிரி, துண்டிக்கிற மாதிரி, மற்றவங்களை தள்ளி விடுற மாதிரி பேசிடுறது. அதனால ஒரு மன வருத்தம் ஏற்படலாம். இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக சகோதர சகோதரிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சற்று கவனமா இருங்க, அவசரப்பட வேண்டாம். மெயினாக வண்டி வாகனங்களுக்காக செலவுகள் ஏதாவது பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க யூஸ் பண்ணக்கூடிய உபகரணங்களுக்காக ஏதாவது செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த செலவுகள் நல்லபடியாக முடியட்டும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முனீஸ்வரன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கருப்பு ஆஞ்சநேயரை வழிபாடு பண்றது, எல்லை காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணிட்டு எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தா வெற்றி உங்கள் வசமாகுங்கிறது தான் உண்மை. அது ஆணாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். பெண்ணாக இருக்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு நண்பர் மூலியமா உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கும். வண்டி வாகனங்கள்ல செத்த கவனமா போகணும். எல்லாமே இருந்தும் இன்றைய நாள் ஒரு சன்னியாசி மாதிரி, ஒரு தனிமையில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்ல இருப்பீங்க. ஆனா நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு
ரொம்ப முக்கியமா சொன்னா சகோதர சகோதரியுடைய உடல்நிலைகள்ல சற்று கவனமா இருக்கணும். நிறைய பேருக்கு மனக்குழப்பம் ஏற்படும். நல்லாவே இருந்தாலும் ஏதோ இல்லை, ஏதோ நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்செடுத்து இருக்கிற சந்தோஷம் போயிடுத்து. நல்லா அப்பெல்லாம் எப்படி இருந்தா தெரியுமா, சின்ன வயசுலாம் எப்படி இருந்தா தெரியுமா, இந்த மாதிரிலாம் வந்து அதை பேசி தேவையில்லாம நல்ல விஷயங்களே ஆசைப்படுவீங்க, கெட்ட விஷயங்களையும் ஆசைப்படக்கூடிய நாள். பேசிக்கலா சின்ன இன்ட்ராஸ்பெக்ஷனுக்கான நாள், அனாலிசிஸ்க்கான நாள்னு சொல்லலாம். இரவு நேரம் தூங்கும் பொழுது கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல நைட் டிரைவிங் பண்றவங்க கவனமா இருக்கணும். அலைச்சல்கள் இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுறது. முடிஞ்சா அந்த நாள் ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவோம். அந்த எண்ணெயை காலில் தடவிண்டு 10 நிமிஷம் வெந்நீர்ல காலை வைங்க. ஆட்டோமேட்டிக்கா திருஷ்டிஸ்தானம் பரிகாரமாகவும் நல்லா தூங்குவீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஊதா நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமா ஆதாயம். பேசிக்கலா மலையாள வாழ் நபர்கள் மூலியமாக உங்களுக்கு ஆதாயம். இளைய சகோதரன் சகோதரிகள் மூலியமா ஆதாயம். மூத்த சகோதரன் சகோதரிகள் மூலியமா ஆதாயம். ஆனா அவங்களுக்கு சின்ன சின்ன வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். மிகப்பெரிய வெற்றியை சாதிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஸ்பெசிபிக்கா மக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் மிகப்பெரிய ஆதாயம் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு, நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருவண்ணாமலை வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். வேலை சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்நாள் வரை ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தடைகள் நிவர்த்தி ஆகும். ரெண்டாவது, முக்கியமான வேலை முக்கியமான தொழில் ஏதாவது லெட்டர் வரணும்னா இந்த கொஞ்சம் டிலேவா வரும். ஆனா வேலை நடந்து முடிஞ்சிடும். உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அப்ரிசியேஷனா இருக்கலாம், இல்லை வரக்கூடிய விஷயம் கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த டிலே பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அரச மரத்து கீழே இருக்கக்கூடிய விநாயக பெருமான வழிபாடு பண்ணிட்டு எந்த ஒரு காரியத்தையும் நாள் தொடங்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். மெயினா அப்பா அம்மாவுடைய பாத பூஜை பண்ணணுன்ற நாள் பண்ண லைஃப்ல நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். உங்களுக்கு துர்சக்திகள் நரதிருஷ்டி ஏற்படாமல் இருக்கும் சொல்லணும். ராசியா நிறம் காஷாய நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மயக்கங்கள் நிறைந்த நாளா இருக்கும். அதாவது ஒரு விஷயம் இருக்கிறது இல்லாத மாதிரி காட்டுறது, இல்லைன்னா இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குவது. ஏன்னா கேது என்றால் பிம்பம், சாயம்னு சொல்லுவோம். அந்த சாயான ஒரு விஷயத்தை வந்து நம்ம புரிந்து கொள்வது, ஒரு நிழல்ல இருந்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது. அப்ப என்ன அர்த்தம், இருக்கு ஆனா இல்லைங்கிற கான்செப்ட் தான் இந்த படத்துல சொல்ற மாதிரி தான். ஆனா இன்றைய நாள் எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் கணக்கச்சிதமாக புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. ஐயனார் வழிபாடு பண்ணிட்டு எந்த ஒரு காரியத்தை எடுத்து பண்ணும் பொழுது சக்சஸை கொடுக்கும். ரொம்ப முக்கியமா அந்த யூகனை சக்தி அதிகமா நிறைந்திருக்கக்கூடிய நாள். அதனால் திடீர் பிரயாணம், ரகசியமான திட்டவட்டங்கள் போடக்கூடிய நாள், திட்டங்கள் தீட்டக்கூடிய நாளாக மாறப்போறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருப்பும் பிரவுனும் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதட்டம் அதிகரிக்கக்கூடிய நாள். வண்டி வாகனங்கள்ல கவனம் வரும். உடம்பு ரொம்ப சூடு அதிகரிக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெயும் ஆமணக்கு எண்ணெயும் சேர்ந்து இன்றைய நாள் குளிச்சிங்கன்னா போதும். அதாவது நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்கிறது தான் என்னுடைய பரிகாரம். அப்படி இல்லைன்னா இன்றைய நாள் முருகப்பெருமானுக்கு இந்த ஆமணக்கு எண்ணெயும் நல்லெண்ணெயும் சேர்த்து தீபம் போட்டீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். எதிர்பாராத திருஷ்டி ஒன்று நிவர்த்தி ஆகக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ராசியா நிறம் பச்சை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலஸ்திரஸ்தானத்துல செவ்வாய் கேதுடைய இணைவு இன்றைய நாள் ஏற்படப்படுறது. செவ்வாய் நின்ற நட்சத்திரம் கேது. அதனால நாள் கணவன் மனைவிக்குள்ள தேவையே இல்லாம தடைகள், தேவையே இல்லாம தாமதங்கள், தேவையே இல்லாம சின்ன சின்ன பிளவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணணும். ஏன்னா சுந்தராகாண்ட பாராயணம் பண்றது. சுந்தராகாண்ட படிச்ச வீட்டுல இது நடக்காது அப்படிங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எதுவுமே கிடையாது. நீங்க எது நினைச்சு சங்கல்பம் பண்ணி சுந்தராகாண்ட 16 நாள் நீங்க தொடர்ந்து பாராயணம் பண்ணி 5 பிராமணர்களுக்கான தான தர்மங்கள் பண்ணும் பொழுது மிகப்பெரிய ஏற்றம். எந்த காரியமோ அது சம்பந்தப்பட்ட தான தர்மங்கள் பண்ணணும். குழந்தை வரன் வேண்டி இருந்ததுன்னா தங்கத்தை தானம் பண்ணணும். அருமையான ஒரு கார் வாங்கணும், இல்லை கார் காணாமல் போயிடுத்து அதை வாங்கணும்னா வெள்ளி தானம். இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறது. இன்றைய நாள் ரொம்ப முக்கியமா சுந்தராகாண்ட பாராயணம் பண்ணுங்க, இல்லைன்னா கேளுங்க, இல்லை ஹனுமான் சாலிசா கேளுங்க. நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. அது ஒரு பொதுமக்கள் மூலியமாக, புதிய மனிதர் மூலியமாக ஒரு சின்ன குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட உஷ்ணம்,
சிறுகுடல் சார்ந்த சின்ன சின்ன பாதிப்புகள், சாப்பிட்ட உணவு கரெக்டாக டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கிறது, இல்லைன்னா உடம்பு அதிகமாக அமிழத்தன்மையை கொடுக்கறது, அதனால் அதிகமாக பசி எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் பிரச்சனைகள் வம்பு தும்புக்கு போகக்கூடாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உட்காந்து பேசி முடிவு எடுத்துக்கிறது நல்லது. வடிவேல் சொல்கிற மாதிரி தான், முடிஞ்ச வரை எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளே போகாமல் இருங்க. அப்படி ஒன்றும் பண்ண முடியல வந்துடுதுன்னா அவங்கள உட்கார வச்சு பேசி பைசல் பண்ணி அனுப்பிச்சிருங்க. நாள் ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம். கடனுக்காக சில பிரச்சனைகள் வரலாம், கவனம் தேவை. உடல்நிலைகளில் அசதி கொஞ்சம் அதிகமாக ஏற்படலாம், தேவையில்லாத ஒரு எதிர்ப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஆனால் அதை மீண்டு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ரொம்ப சூப்பராக இருக்கிறதுன்னு சொல்லலாம். நாரசிம்மர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் காஷாய நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, மெயினாக கலையுலகம் சார்ந்த நண்பர்களுக்கும், குறி பார்த்து ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய நண்பர்களுக்கும், கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கமர்ஷியலா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். மெயினா பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ஆர்கிடெக்சர், எலக்ட்ரீஷியன் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏசி மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும். எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு பாதி பேர் பாருங்க சுப்பிரமணின்னு வச்சிருப்பாங்க, இல்ல மணிங்கிற பேர் வரும் அவங்களுக்கு. நீ செவ்வாய் காம்பினேஷன் சத்யா அப்படிங்கிற பேர் வராம, இல்ல மணிங்கிற பேர் வராம நிறைய பேர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருக்க மாட்டாங்க. நிறைய முக்கியமான முயற்சிகள் கையெடுப்பீங்க. அந்த முக்கியமான முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக முடியும். தைரியமா இருங்க. சனீஸ்வரன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல செவ்வாய் கேது இருக்கிற சுகத்தை அழிக்கக்கூடிய பிராப்தம். அதாவது அம்மா மூலியமாவோ ரத்தபந்த உறவுகள் மூலியமாவோ உங்க உடம்புல இருக்கக்கூடிய ரத்த கொதிப்பு மூலமாவோ சின்ன சின்ன ப்ரெஷர் ஏற்படும். நீங்க எடுக்கக்கூடிய பிளான்ஸ்ல ரகசியத்தன்மை உடையக்கூடிய வாய்ப்பு. முடிஞ்ச அளவுக்கு நீங்க ரகசியமா இருக்கிறது நல்லது. புதுசாக ஏதாவது கோர்ஸ் பார்த்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுல ஒரு குழப்பம் ஏற்படும். ஸோ குழப்ப நிலை அகலக்கூடிய நாள். புதுசாக ஏதாவது இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுவீங்க, புதுசாக அனலைஸ் பண்ணுவீங்க. இதுதான் கரெக்டோ, இல்லை இது தப்போ, இதுதான் இது வருதோ அப்படின்னு தப்பு கண்டுபிடிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. ஆனால் என்னதான் சொன்னாலும் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய பர்சனல் ஹேபிட்ஸ்லாம் கவனமாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணிட்டு எந்த காரியத்தை எடுத்து பண்ணுங்க, நல்லா இருக்கும். பொருளாதாரத்தில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வாய்லட் நிறம். இன்றைய நாள் இந்த லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு நன்னா இருக்கப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம், கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்துக்காரங்களுக்கு நல்ல யோகங்கள் காத்துன்னு இருக்குன்னு சொல்லலாம். எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்க மனசில் நினைச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவன் துரோணு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.